மாட்டேங்குது. அண்ணே இந்த டம்பஸ் ரொம்ப கரெக்ட். அதனால என்னைக்குமே இதுக்கு கூட்டம் குறையாதுன்னு. அதான் காரணம். அத பாரு இன்னொரு பாரு. ஐயா ரெண்டாள். இருங்க ஐயா, ஒரு டிக்கெட் தான் இடம் இருக்கு. அமரு பேர் போயாகணுமா? ஒரு டிக்கெட் தான் இடம் கொஞ்சம் தயவு செய்யுங்க. இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னா போங்க. அங்கே நில்லுங்க. இறங்க கீழே. டிக்கெட் பணம் இல்லைன்னு சொல்றது வெக்கமா இல்ல? ஆள பாரு, உருட்டு போட்ட உருளைக்கிழங்கு மாதிரி. தம்பி நான் எல்லாம் உள்ள ஆஸ்பத்திரி எல்லாம் உள்ள இரியா. ஏன் அவசரப்பட அப்படி? என்னம்மா மிரட்டுற? 10 நிமிஷம். நீ இந்த ஊருக்கு புதுசா? அதெல்லாம் அனாவசியமா பேசாத. இதையா இப்ப நீ எங்க போனா? அடுத்த ஸ்டாப்பிங் போகணும். நல்லா ஸ்டாப்பிங் போய் அவள. நான் என்ன முறையில போய் அவள? போறேன் அடுத்த ஸ்டாப்பிங் ரைட். இப்படி எத்தனை பேரையும் அனாவசிய டிக்கெட்டா கிளம்பிருக்கீங்க? அனாவசியமா பேசாத. மணி பரிசை மறந்து சிநேகிதர்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை. சிநேகிதை பார்த்தா அச்சடிக்கலான்னு சொல்லாம போட்டியா? போயா. எப்படியோ கையில காசு இல்லாம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு நம்ம 2 பேரும். இன்னும் எங்க போகணும் சொல்லுங்க. மன்னாரு என்ன என்ன இருந்தாலும் இந்த கண்டக்டர் பொம்பளை உன்னை கீழே பிடிச்சு தள்ளுனாவா? எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சுப்பா. அண்ணே நீங்க மாத்திரம் கையில காசை கொடுத்து வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? அண்ணே எனக்கு தெரியும் எல்லாம். நிறுத்தப்பா, கிட்டத்தட்ட எங்கதையும் உங்க கதை மாதிரி. அப்படி ஒத்துக்குங்க. அண்ணே நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க என் மேல கோவச்ச கூடாது. என்னது? இந்த மாதிரி ரவுடி கூட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு வேலை வெட்டி செய்யாம இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி. நீ சொல்றது ஒரு வகையில வாஸ்தவம் தான் மன்னார். இப்படி செய்தா என்ன? எப்படி இந்த டவுன் பஸ் கம்பெனிலேயே போய் வேலை கேட்டேன். அண்ணே சரியான யோசனை அண்ணே. இதான் சந்தர்ப்பம். நம்ம 2 பேருக்கும் டிரைவிங் தெரியும். ஆமா, போய் கேட்கலாம். ஐடியா. ஆமா சார், யாரோ 2 பேரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏண்டா எவனாவது ஏதாவது லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா கொண்டாந்துறதா? அது போல் அது கிடையாது. பாட்டிலிங்கடா பாக்கெட்ல இருக்குங்க. லெட்டர் கொடுத்தாங்களா? கொண்டாந்துட்டாங்க. கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கியா? இருக்குங்க. ரைட், வர சொல்லு. நேரம் தெரியுதே கிடையாது. நீங்க தான் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஆமா. படிச்சு வரேன். என்னங்க? Do you know English? என்னமோ ஐயா என்னமோ சொல்றாரு. உன் பேர் என்னப்பா? வேலு. என் பேர் மன்னாரு. ஓஹோ, நீதானே இந்த ஊர்ல ஒரு ரவுடி கூட்டத்தை வச்சு நடத்திட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க ஒரு 7-8 பேரு எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்போம். அதை பார்த்து ஊரில் இருக்கிறவங்க ரவுடி கூட்டம்னு முடிவு கட்டிட்டாங்க. அவ்வளவு. அதுக்கட்டும் இப்ப இங்க எங்க வந்தீங்க? அதுங்க Don't touch table. நம்ம டவுன் பஸ் கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தோம். What? நம்ம டவுன் பஸ் கம்பெனில. நம்ம டவுன் பஸ்? ஆமா. இந்த பாட்டம் பஸ் கம்பெனி அது? மிஸ்டர், எங்களுக்கு எல்லாம் பிரிச்சு பேச தெரியாது. வேற்றுமை இல்லாம நம்ம கம்பெனின்னு சொல்லிட்டான். இதுக்கு ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? இந்தப்பா, இந்த கம்பெனில வேலை இருந்தாலும் உங்கள மாதிரி ஆட்களுக்கு வேலை கிடையாது. போலாம். பின்ன உட்கார்ந்துருக்கவா வந்தோம்? வேலை கேட்டு போகத்தான் வந்தோம். Shut up. அண்ணே ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. அப்புறமா ஐயாவை சந்திக்கலாம். சார் வர்றேன். Get out. ஏய், உங்களை எல்லாம் பாப்பியோட கூப்பிடுறேன் நான். ஏய், யாரா இந்த காரி பசங்களை இந்த காம்பவுண்டுக்குள்ள விட்டது? வாட்ச்மேனுங்க. வாட்ச்மேன். தம்பி, வேலை கிடைச்சிட்டா? எப்படி தாத்தா கிடைக்கும்? ஏன்? உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, அவன் குரலே சரியில்லை. என்னமோ அவனுடைய நல்ல காலம் நான் பொறுமையோட வந்துட்டேன். அதெல்லாம் சரிபட்டு வராது தம்பி. நான் சொல்றபடி செய்யுங்க. நம்ம முதலாளிக்கு விமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு.
நீங்க 2 பேரும் நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதோட அந்த அம்மா ஒரு வார்த்தை முதலாளி கிட்ட சொன்னா அதுக்கு அட்டியே கிடையாது தம்பி. ஆமா தாத்தா, இப்ப எங்க போய் அந்த அம்மாவை பாக்குறது, எப்படி வேலை கேட்கறது? டேய், நீ சும்மா வாடா, அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன். டேய், வாங்கடா. என்னடா அது ஒரே சத்தம்? டேய், முருகே, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? டவுன் பஸ் கம்பெனி முதலாளி மகதானே? ஆமா, அதே பொண்ணுதான். லேடிஸ் கிளப்புக்கு வரும்போது தானே? ஆமாண்டா. காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்து சேரணும். அண்ணா, சீக்கிரமா வந்துருங்கடா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடக்கூடாது. என்னடா முடிக்கிறேன்? மரியாதையா கழுத்துல காதல் இருக்கு நகையை கழிச்சு கொடுத்தது. அட பாவிகளா! சத்தம் போடாதே, சத்தம் போட்டா உன் உயிருக்கு ஆபத்து. அம்மா பயப்படாதீங்க, எல்லா பயிர்களையும் அடிச்சு வரைச்சிட்டோம். பறந்துட்டானுங்க, ஆமா, உங்க உதவிக்கு என் நன்றிங்க. இது என்ன உதவி? ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர்ல அம்பிகா பஸ் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டவுன் பஸ் கம்பெனி இருக்குதுல்ல, அந்த கம்பெனி முதலாளி மகன். பேரு விமலா. இந்த புண்ணியமா மகளுக்கா இந்த மாதிரி வரணும். சரி, நீங்க போய் கார்ல உட்காருங்க, நீங்க வீட்டு வெளியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. போய் உட்காரு. போகுமா? போங்க, போங்க, உட்காருங்க. இவங்க 2 பேரும் அந்த சமயத்துல வரலனா என்ன நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அப்படியா? ஆமாங்க, அந்த திருடங்க கிட்ட இருந்து உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்குள்ள எங்க பாடு பெரிய பாடா போச்சுங்க. எங்க உயிரை பத்தி நாங்க கவலைப்படலைங்க, உங்க மக உயிரை காப்பாத்தான் ரொம்ப ரொம்ப பாடுபட்டோம். உங்க 2 பேர் உதவியையும் நான் ரொம்பவும் பாராட்டுறேன்ப்பா. உங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் இனாம் கொடுக்கறேன். 100 ரூபாயா? கொடுங்க. எங்களுக்கு இனாம் வேண்டாங்க. உங்க டவுன் பஸ் கம்பெனில எங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. வேலையா? எங்களுக்கு டிரைவிங் தெரியுங்க. ஆமாங்க, லைசன்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கோம். அப்ப ரொம்ப சௌகரியமா போச்சு. நாளைக்கே உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி ராமுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். சரிங்க. ரொம்ப நல்லதா போச்சு. உங்க பேர் என்ன? என் பேரா? இல்லீங்க, இவர் பேரை கேட்டேன். என் பேரு வேலு. அடியன் பேரு மன்னாரு. ஆமா, நீங்க எப்படி துணிஞ்சு இந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட்டீங்க? ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது தைரியம் தானா வந்துடுங்க. அத பத்தி இப்ப நான் சொன்னா பெருமைக்கு சொல்றதாவ நினைச்சீங்க. அந்த பயல் அவனை விட்டம் பாருங்க, பல்லெல்லாம் அப்படியே உதிர்ந்து போச்சு. ஆமாங்க, நான் கூட உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இத கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுங்க. சரிங்க, உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. வரலாம். போயிட்டு நன்றிங்க. வரங்க. வரேங்க. அப்பா, எதுக்கும் காலையில ராமுவுக்கு இந்த விஷயத்தை போன்ல சொல்லிடுறேன். என்னம்மா உன் மாமனை போய் தலையில அடிச்ச மாதிரி ராமுன்னு பேர சொல்றேன். ஆமா, மாமா அவர் மேனேஜ்மெண்ட்டும் அவரும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னம்மா செய்யறது? எனக்கும் தெரியுது, நாளைக்கு உனக்கு புருஷனை வரப்போறவன். அவன் சும்மா இருந்தா நமக்குத்தானே கேவலம். அப்பா, என்ன ராமுவுக்கா கல்யாணம் செஞ்சு வைக்க போறீங்க? வேண்டாம்ப்பா,